ஹாய் குட்டி ப்ரோஸ், இங்கே பாருங்க. ஓகே ஓகே. ரொம்ப வைக்கப்படுறாங்க. இவர் தான் வந்து இந்த குட்டி ப்ரோவோட க்யூட் ஃப்ரெண்டு. ப்ரோவை தொட்டாலே ரொம்ப கோபக்காராக இருக்காரு. ஓகே ப்ரோ, நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உங்கள் பேர், ஃபார்ம் எங்கே இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃபார்ம் வந்து ஜோதி ஹாம்ஸ்டர் ஃபார்ம் அண்ட் பெட்ஸ். இது எங்கே இருக்குன்னா பழங்கானத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ், டிராப் ஹாம்ஸ்டர்ஸ், ஜெர்பர், ஹெட்ஜாக் அண்ட் சோர்கிளைடர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஓன் ப்ரீடு, நம்ம ஓன் ஹவுஸில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெரைட்டி வந்து வச்சுக்காரு ப்ரோ. இது என்ன வெரைட்டி ப்ரோ? பிரதர் தான் பிரதர் சிரியன் ஹாம்ஸ்டர். இது வந்து ஒரு ப்ரீடிங் பேர், அடல்ட் பேர். இவங்க வந்து லாங் ஹேர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இப்போ நல்லா ஃபுல்லி அடல்ட்டு, நல்லா டேமான ஒரு ஆல்பினோ வெரைட்டி ரெட் ஐ. இது வந்து ஒரு ப்ரீடிங் பேர். இது மேல் பார்த்தீங்கன்னா லாங் ஹேராக இருக்கும். அவங்க வந்து ஃபீமேல் ஷார்ட் ஹேராக இருப்பாங்க. செடிக்கல்னு சொல்லுவோம் நம்ம. அவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. கொஞ்சம் ப்ரீடிங் பேர். அவங்க லுக் லைக் அவங்க கன்சீவாக. மேல் கட்டிலும் ஃபீமேலுக்கு வந்து ஹேர் கம்மியாக தான் இருக்கும். ஹேர் கம்மியாக தான் பிரதர் இருக்கும். மேலுக்கு தான் வந்து லாங் ஹேர் இருக்கும். இப்போ ரெட் ஐக்கும் பிளாக் ஐக்கும் ப்ரீட் போட்டால் பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 வெரைட்டிஸ் கலர்ஸ் வந்து அவுட்புட் வரும் பிரதர். அவுட்புட் வரும். பியூர் ஒயிட் ஆல்பினோ வரும். ஸோ அந்த ஆரஞ்சு கலர் வரும். ஸோ டெடி கலர் வரும். ஸோ நம்ம இதை வந்து கலர்ஸ் வந்து நம்ம இவங்க 2 பேரை வச்சு கெஸ் பண்ண முடியாது பிரதர். எப்படின்னா ஐஸில் எப்படி வரும்? ஐஸெல்லாம் நம்ம அது இது நம்ம அப்போ வந்து நம்ம ஆனால் ஒரு சைடு பிளாக் ஒரு சைடு ரெட் அந்த மாதிரி வராது. வந்தால் ரெட்டு வந்தால் பிளாக். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வரும் நமக்கு. இவர் வந்து ஃபுல்லி டேம்டு. நம்மளுடைய ஃபார்மோட ஹீரோ இவர் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்யூட்டாக இருப்பார். மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும்? இந்த லைஃப் ஸ்பேன் வந்து 2.5 வருஷம் பிரதர். 2.5 வருஷம். இப்போ நம்ம ப்ரீட் பண்ணுறதுனால நமக்கு நம்மளோட ஃபுட்டு ஐட்டம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அவங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறத பொறுத்து எக்ஸ்டன் ஆகும் பிரதர். இவங்க பிறந்து பேபிலேருந்து 3 மாதத்தில் அடல்ட் ஆகிடுவாங்க. 3 மாதத்தில். 3 மாதம் ப்ரீடிங் வந்து எப்படி? 3 மாதத்துலேருந்து அவங்க ரெடி டு ப்ரீடு. ஸோ ஃபஸ்ட் வச்சே பார்த்தீங்கன்னா மினிமம் 6 பப்ஸ் அவங்க வந்து குட்டி போடுவாங்க. நம்ம வந்து குட்டி இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஹாம்ஸ்டர் கூட வந்து பப்புன்னு சொல்லுவோம். பப். இந்த பப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். பிறந்து ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணே தெரியாது. அந்த ஸ்மெல்லிங் சென்ஸில் தான் அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஓகே. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு தெரிஞ்சு அப்புறம் அம்மாட்ட ஃபீட் எடுத்துப்பாங்க. அப்புறம் செல்ஃப் ஃபீட் எடுத்துவாங்க. 25 டேஸில் வந்து நம்ம 21 to 25 டேஸில் வந்து நம்ம அம்மாட்டேருந்து அவங்கள தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிடலாம் பிரதர். ஓகே ஓகே. இது வந்து ஒரு வெரைட்டி அடல்ட்டு. ஓகே ப்ரோ, அடுத்த வெரைட்டி பார்த்தோம் ப்ரோ. இப்போ வச்சுக்கிறது என்ன வெரைட்டி? ஸோ இந்த வெரைட்டி ரஷ்யன் டிராப் ஹாம்ஸ்டர்னு சொல்லுவாங்க பிரதர். இவங்களோட மேக்ஸிமம் சைஸே வந்து ஃபுல்லி அடல்ட்டு. இவங்களும் ப்ரீடிங் பேர் தான். இவங்களோட மேக்ஸிமம் சைஸே இவ்வளோ தான் பிரதர். ஓகே. பட் இவங்களுக்கும் சிரியனுக்கும் சைஸ் மட்டும் இல்லை, கொஞ்சம் கேரக்டரைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வருவாங்க பிரதர். ஓகே ஓகே. அவங்க வந்து அவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவங்க சாஃப்டாக இருப்பாங்க, கடிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. இவர் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், கொஞ்சம் மிரட்டி பார்ப்பாங்க. நம்மளை மிரட்டுறதுக்காக வந்து லைட்டாக பைட் பண்ணுவாங்க. நம்ம பயந்துடக்கூடாது. பயந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து நம்மளை பயமுத்துவாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எடுத்துக்கலாம் பிரதர். இப்போ இது வந்து இவர் வந்து மேலு. இவர் ஆல்பினோ தான், ரெட் ஐ. ஓகே. இது நம்ம ஃபார்ம்லேருந்து வந்ததுனால அவர் கொஞ்சம் நம்ம டேர்ம்டு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கடிக்கலை. நார்மலாக இந்த மாதிரி அடல்ட் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபார்மில் வந்து இப்போ நீங்கள் ஓன் ப்ரீட் பண்ணி நீங்கள் டேர்ம் பண்ணி வச்சிருக்கீங்க பிரதர். ஆமாம் பிரதர். இப்போ உங்கள் ஸ்மெல்லுக்கு அது உங்களை கடிக்காமல் இருக்குது. இப்போ நான் தொட்டால் கடிக்க. இப்போ அடல்ட் வந்து நீங்கள் இப்போ வேறு யாராவது தொட்டாங்கன்னா கடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பிரதர். இவங்க வந்து ஃபீமேலு. பிளாக்ல வந்து சாக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க அவங்கள. இந்த வெரைட்டியில் மேல் ரொம்ப அக்ரெசிவ் இருக்குமா, ஃபீமேல் ரொம்ப அக்ரெசிவ் இருக்குமா? ஃபீமேல் தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ரொம்ப சென்சேஷன். அப்போ வந்து டேர்ம் பண்ணுறதுக்கு வந்து மேல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை, டேர்ம் பண்ணுறது 2மே ஈஸி தான். நம்ம 1 மாதத்தில் எந்த குட்டி எடுத்தாலும் சரி தான், ஈஸியாக நம்ம வந்து டேர்ம் பண்ணிக்கலாம் பிரதர். நம்ம நார்மலாகவே கொடுக்குறது. இப்போ நான் 1 மந்த் குட்டி நான் எடுத்துட்டேன், டேர்ம் பண்ணிட்டேன், ப்ரீடிங் ஸ்டேஜில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதில் கிடையாது. ஒன்ஸ் டேர்ம் ஆகிட்டாங்கன்னா ப்ரீட் பண்ணாலும் அவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இவங்க வந்து ஸ்மெல்லை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க யார் அப்படின்னு. ஸோ நம்ம உங்களோட பார்ட்னர், நம்ம ஓனர் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை கடிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாங்க. இவங்களோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ப்ரீடிங் டைம் வந்து மேலையும் ஃபீமேலையும் செப்பரேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரே பாக்ஸ்லேயே மேல் ஃபீமேல் அதுக்கு செப்பரேட் பண்ணுமா? சிரியன் வந்து நம்ம மேலையும் ஃபீமேலையும் கண்டிப்பாக செப்பரேட் பண்ணணும். ஏன்னா அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ஈவன் தோ பேரண்ட் போய் அந்த ஃபாதர் போய் ஃபீட் பண்ண போனாலுமே அந்த ஃபீமேல் என்ன செய்யணும்னா நம்ம குட்டியை வந்து அதை ஆபத்துன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிட்டு அதுவே கொண்டுரும் சிரியனில். அதனால ஸோ மேல் ஃபீமேலையும் சிரியனில் வந்து செப்பரேட் பண்ணணும். டிராப்ல வந்து அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் இதில் செப்பரேட் பண்ண தேவையில்லை. 2 பேரும் ஒன்றா இருந்தாலுமே க்யூட்டாக கேர் பண்ணிக்குவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கலர் வந்து சாக்ஸ்டுன்னு சொல்லுவோம் பிரதர். ஆமாம். பியூர் ஒயிட்டு. இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபியாக இருக்கும். கால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் பிரதர். ஃபுல்லி பிளாக். கால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். இதை வந்து சாக்ஸ்டுன்னு சொல்லுவோம்.
இந்த பேரை வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பா பிரதர். இப்போ என்னன்னா இதுல சிரியன்ல வந்து யாரும் அவ்வளோ கலர் சூஸ் பண்ண மாட்டாங்க. டிராப்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்டா கலர் வந்து இப்போ நான் இந்த பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இதுல வந்து போட்டோன்னா அதிகமா பாண்டா கலர்ல வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த பப்பு வந்து ஸோ கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா வர்றதுனால கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் பாத்தீங்களா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரீடிங்காக செப்பரேட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்த்துனா அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பிரதர். நம்ம அடுத்த ப்ரோ இந்த வெரைட்டி நேம் என்னன்னு சொல்லுங்க. இது எப்படி மெயின்டெனன்ஸ், இது எப்படி சொல்லுங்க இதை பத்தி. ஓகே பிரதர். எலி மாதிரியே இருக்கு. ஆக்சுவலாக இவங்க எலி கிடையாது, எலி மாதிரி இருப்பாங்க. பட் உங்களோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அணிலோட மேட்ச் ஆகும் பிரதர். இவங்க பார்க்குறது தான் சேஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எலி மாதிரி இருப்பாங்க. பட் உங்களோட கேரக்டர்ஸ்லாம் அணிலோட ஒத்து போகும். இந்த டைல் பார்த்தீங்கன்னா லைன் டைல் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவங்க வந்து ஜெர்பிள்னு சொல்லுவாங்க பிரதர். மங்கோலியன் ஜெர்பிள் உங்க பேரு. இவங்களோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டரை விட கூட பிரதர். இவங்க 7 to 8 இயர்ஸ் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹாம்ஸ்டர்ஸ் எப்படி 3 மாசத்துல குட்டி போடுது இல்லையா, பட் இவங்க வந்து நியர்லி 1 year வரை ஆகும் பிரதர். 1 year ஆகும். நியர்லி 1 year ஆகும். கம்ப்ளீட் ஆகும்னு சொல்ல முடியாது. 6 months to 1 yearக்குள்ள அவங்க ப்ரீட் ஆயிடுவாங்க. பட் அந்த இடம் இவங்க ரொம்ப சென்சேஷனல், அதாவது அந்த இடம் நாய்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் அவங்க கொஞ்சம் ப்ரீட் ஆவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா 3 to 4 இது வரைக்கும் போடுவாங்க. இவர் மேலு, இவங்க வந்து ஃபீமேலு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ தான். இது வந்து ஐவரி கலர், நம்ம அந்த கலர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. அப்போ இது வந்து என்ன பண்ணாலும் கிடைக்காது. இவங்களும் எடுத்தாலும் ஒன்று செய்து இவங்க கிடைக்க மாட்டாங்க. இவங்க ஒரு ஹாலிவுட் மூவி கூட உங்களை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு கேட்டாங்க. அந்த படம் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை. சரி, நீங்கள் இது பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் வீடியோ அட்டாச் பண்ணேன். கண்டிப்பாக. இவங்க வந்து ஜெர்பல், இவங்களும் நம்மகிட்ட ப்ரீடிங்கில் இருக்காங்க. இப்போ இவங்களும் அடல்ட் பேர் தான். இன்னொரு குட்டி இருக்குது, நான் அந்த குட்டியை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அடுத்து என்ன வெரைட்டி பார்க்கலாம்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ராடன்ஸ்லேயே சூப்பர் ஸ்டார் பிரதர். இவர் ராக்கிங் ஸ்டார் மாதிரி தான். இவருக்கு டிமாண்ட் வந்து இன்னும் டிமாண்ட் இருக்கு. ஓகே. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாரும் விரும்புகிற ஒரு பேர் இவர் தான். ஓகே, அவர் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஓகே ஓகே. என்னன்னு சொல்லி காமிங்க. இவங்க தான் பிரதர் சுகர் கிளைடர்ஸ். வாடா ஒன்றும் பயங்கரமா இருக்கேன். அது என்னன்னா, நான் அவங்க ஃப்ரீயா இருந்து அவங்கள தூக்கி நம்ம அடைச்சு வச்சுட்டேன். அதனால அவங்க கோவத்துல இருக்காங்க. சுகர் கிளைடர் இவ்வளோ பெரிய டெயில் இருக்குமா? ஆமா பிரதர். சுகர் கிளைடர் வந்து டெயில் வந்து பெருசு பிரதர். சுகர் கிளைடர்ல இவங்க வந்து லூசி பிரதர். இவங்களும் ஃபுல்லி டேம்டு. இப்போ அவங்க ஏன் அவங்கள கோவமா இருக்காங்கன்னா, நான் தனியாக விட்டுட்டேன், அவங்கள அடைச்சு பாக்ஸில் போட்டுட்டேன். அதனால அவங்களுக்கு கோவம். அது வந்து லூசின்னு சொல்லுவாங்க அந்த கலரை. இதுல கிரே கலர் இருக்கு, ஒயிட் ஃபேஸ் இருக்கு. இது வந்து கலர் அந்த கலரை பொறுத்து இவங்க பிரைஸ் மாறும் பிரதர். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கு ப்ரீடிங் வந்து எத்தனை மந்த்? இவங்க வந்து இயர்லி ட்வைஸ் தான் பிரதர் ப்ரீடிங் போடுவாங்க. இருக்கிறதுல இவங்க தான் லைஃப் டைம் கூட. எவ்வளோ உங்க லைஃப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 years பிரதர். 12 to 15 years உங்க லைஃப். 12 to 15 years. இப்போ ஒரு 2 months பேபி ஆகணும்னா அது ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகும்? அது 1 year ஆகும் பிரதர். 1 year ஃபுல்லாக 1 year கம்ப்ளீட் ஆகிடும் உங்களை ப்ரீட் பண்ணுறதுக்கு. இவங்க கொஞ்சம் இவங்க வந்து இதுக்கு ஃபீடிங் அந்த மாதிரி பிரதர். இவங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட் டைம்ல தான் பிரதர் எடுக்கிறோம். 2 மாதம். இவங்க பார்த்தீங்கன்னா கங்காரு ஃபேமிலியோட சேர்ந்தவங்க. கங்காரு ஃபேமிலிக்கு இப்போ இந்த ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா பவுச் இருக்கும் வயிற்றுல. மேட்டாயி குட்டி வந்து பவுச்சில் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு லிட்டர் 2 மாசத்துல வந்து பவுச் அவுட் பண்ணிரும் பிரதர். ஓகே. இல்ல லிட்டர்மெண்ட்ல எத்தனை குட்டி போடுவோம்? 2 குட்டி தான் பிரதர். 2 குட்டி. 1 to 2 ரெண்டுமே பவுச்ல தான் வச்சுப்போம். இப்போ 2 மாசத்துல பவுச் அவுட் பண்ணிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 2 மாசம் பவுச் அவுட் பண்ண குட்டி எடுத்து நம்ம ஹேண்ட் டைம் தான் பண்ணுவோம். இவங்க வந்து செர்லாக் வந்து செர்லாக் தான். ஓகே. ஸோ சர்டன் டைமிங் வரைக்கும் செர்லாக் கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க செல்ஃப் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. செல்ஃப் ஃபீட் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட், அதாவது என்னென்ன ஸ்வீட் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கோ, ஆப்பிள், சப்போட்டா, பப்பாயா, இந்த மாதிரி நம்ம என்னென்ன ஸ்வீட் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ எல்லாம். சுகர் வந்துடாதா? என் பேரே சுகர் கிளைடர் தான் பிரதர். இதுக்கு தான் எங்களுக்கு சுகர் வருது. சரிங்களா? இவங்க சுகர் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட சேர்ந்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அழிவின் விளிம்பில் இருக்காங்க. ரொம்ப கூச்ச சுபாவம் உண்டவங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க இல்லைங்களா? ஓகே. இப்போ புது ஆள் எட்டி பார்க்குது, பார்த்துட்டு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் சூப்பராக. செல்ஃப் ஃபீட் எடுக்கும்போது இதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்? ஃப்ரூட்ஸு நார்மலாக குல்ஃபி கொடுக்கலாம், இது நம்ம செரலா கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம் பிரதர். எல்லா சுகர் ஐட்டமும் எல்லா ஃப்ரூட்ஸும் சீட்ஸ் இல்லாமல் கொடுக்கலாம் உங்களுக்கு. சீட்ஸ் இல்லாமல் மெயினாக ஆப்பிள், சப்போட்டா, பப்பாயா அந்த மாதிரி ஐட்டங்கள், அந்த மாதுளம்பழம் அதெல்லாம் தாராளமாக உங்களுக்கு. ட்ரை ஃப்ரூட்டில் எந்த மாதிரி கொடுக்கலாம்? ட்ரை ஃப்ரூட்ல நம்ம வந்து ட்ரை பண்ணது இல்லை பிரதர். ஒன்லி நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் வெரைட்டிஸ் தான். வெஜிடபிள்ஸும் சுத்தமாக கிடையாது. ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நம்ம ரெஃபர் பண்ணுறது. அதான் சேஃபும் கூட.
இந்த மீல்வாங் நல்லா எடுப்பாங்க பிரதர். மீல்வாங் ப்ரீடிங் டைம் நல்லா வெல்ட்டாங்க. ப்ரீடிங் டைம்ல மீல்வாங் தாராளமாக கொடுக்கலாம். என்ன மீல்வாங் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களோட அக்ரெசிவாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த நம்ம என்னன்னா எப்போ நம்ம லைஃப் ஃபுட்டுக்கு போகிறோமோ அப்போ உங்களோட கேரக்டரைஸ் வந்து கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக மாறுகிறது. அதர்வைஸ் இவங்க வந்து இப்போதைக்கு ராக் ஸ்டார் அப்படின்னா ராடன் ஃபேமிலியில இவங்க தான் இப்போதைக்கு ஆக்சுவலி அக்ரெசிவ்னா மிரட்ட மட்டும் தான் செய்வாங்க, பைட் பண்ணுறாங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ சத்தம் கொடுத்தாங்க இல்லையா, நம்மளை ஃபர்ஸ்ட் வந்து மிரட்டி பார்ப்பாங்க, கீச்சின்னு சத்தம் போட்டு நம்ம பயப்படுறோமா பயப்படலன்னு. பயந்துட்டோன்னா அவங்க தான் ராஜா. தகுது ப்ரோ பின்னாடி சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணுவாங்க. அவங்க நீங்களா இருக்கும் கொஞ்சம் பயப்படுறாங்க. எடுத்து வச்சிடுறேன். ஓகே ஓகே இருங்க அப்படியே இருங்க, நான் பார்க்குறேன். இது ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேலா? பேரா தான் ப்ரோ வச்சிருக்கேன். டேம் பண்ணியிருக்கேன். இது எத்தனை மாதம் குட்டி? இப்போ இது 4 மாதம் ஆச்சு ப்ரோ. ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே 4 மாதம் குட்டி. இவங்களை ப்ரீடிங்காக வச்சிருக்கேன். லூசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து இது சேல்ஸுக்கு இல்லை, கேட்டா கொடுக்கலாம் பிரதர். கேட்டா அப்படின்னு வச்சிருக்கோம். பட் இப்போ நம்மகிட்ட கிளச்சில் இருக்கு. இப்போ ஒரு கிரே வந்து குட்டி போட்டிருக்கு, அந்த ஃபார்ம் இடத்துல இருக்கு. அந்த ஃபார்ம் வந்து நம்ம சீக்கிரட்டா வச்சிருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ. செவுத்துல ரொம்ப அடிக்குது, நீங்க அந்த இடத்துல விட்டுருங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். வாடா இப்போ என்ன வச்சிருக்கீங்க? இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிரதர் ஹெட்ஜாக் பிரதர். ஹெட்ஜாக் ஆமாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முள்ளமன்றி வெரைட்டியை சேர்ந்தவங்க. பட் முள்ளலின்னு சொல்லுவோம் நம்ம அவங்கள. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து இவ வந்து ஆல்பினோ ரெட் ஐ. அவங்க வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வந்து மேலு. இவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க. என்ன தான் நம்ம டேம் பண்ணி வச்சுருந்தாலும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சென்சேஷனாக இருப்பாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க வந்து குத்துவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இவங்க செல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து பாடியை ஸ்டிஃப் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டிஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த முள் நம்ம மேலே ஏற்படுறது, அவ்வளோதான். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டேம் ஆனதுனால கொஞ்சம் பேசாமல் இருக்காங்க. அவர் கொஞ்சம் அக்ரெசிவ். அவர் இல்லை இந்த முள்ளு குத்துனா பாய்சன் இல்லை பிரதர், அதெல்லாம் கிடையாது பிரதர். சேஃப் தான். அவ்வளோவா குத்தாது, லைட்டாக வலிக்குதுமே தவிர நம்ம அந்த குத்தாது. அது ஓகே. இல்லை இருந்தாலும் கேட்குறேன். நம்ம இல்லை பிரதர், முள்ளமன்றிக்கெலாம் வந்து பிஸ்னஸில் பாய்சன் இருக்குல்ல, அது மாதிரி கிடையாது. இவங்க ரொம்ப சென்சேஷனல், ஈஸியாக டேம் ஆகிடும். இவங்களும் ஈஸியாக டேம் ஆகுங்க தான். பட் என்னென்னா நான் இப்போ தான் உங்கள் குட்டி போட்டு ஒரு கிளச்சி எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சம் அவங்க ஓகே ப்ரோ. இதோட லைஃப் டைம் வந்து லைஃப் டைம் கூட பிரதர். இவங்க லைஃப் டைம் மேக்ஸிமம் அதிகம் தான். பட் என்னென்னா இவங்க வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகும் பிரதர். ஹாட்டாக இருந்தாலும் சரி, கூலாக இருந்தாலும் சரி, எல்லா நம்ம தமிழ்நாடு எல்லா கிளைமேட்டுக்கும் நீங்கள் எவந்தோ வெளியிலே வச்சாலும் 40 to 45 டிகிரி வரைக்கும் இவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க. ஓகே. இவங்களும் ஒரு ரிட்ரெச்மெண்ட்டில் பார்த்தீங்க ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 to 6 குட்டி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 4 குட்டி போடுவாங்க. பால் ஊட்டி தானே? பால் ஊட்டி தான் பிரதர். இவங்க பால் ஊட்டி தான், இவங்களும் பால் ஊட்டி தான். ஹேம்ஸ்டர் மாதிரி தான், இவங்களும் பால் ஊட்டி தான். இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவங்க மேல் ஃபீமேல் 2 பேரும் இப்போ தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். ஒரு கிளச்சு முடிச்சு இப்போ ஃபஸ்ட் டைம் போட 2 பேரும் அட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. வேறு நல்லா இவங்களும் நம்ம ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட இப்போ ப்ரீடிங் ஏஜ் ப்ரோ? இவங்க 6 மாதத்துலேருந்து ப்ரீட் ஆகிடுவாங்க. 6 மாதம் ஃபுல்லி அடல்ட் ஆகிடுவாங்க. இப்போ 6 மாதத்துலேருந்து ப்ரீட் ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லோரும் சொல்லுவாங்க மோஸ்ட்லி குட்டி போட்டால் மேல் ஃபீமேலை பிரிக்க தேவையில்லைன்னு. நான் என்னோடய பேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு வாரம் மேல் ஃபீமேலை வச்சுட்டு அப்புறம் தனியாக அவங்க நம்ம பிரிச்சிடணும் பிரதர். அழகாக ஃபீமேலை குட்டியை காப்பாற்றி கொடுத்துரும். மோஸ்ட்லி பிரித்து வைக்கிறது சேஃபு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட் ஃபுட்டு, மீல்வாமு ப்ளஸ் இந்த குக்கும்பர் இருக்கு இல்லையா, குக்கும்பரோட அந்த இது போடலாம், கேரட் போடலாம், முட்டை வெள்ளைக்கரு போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம போடலாம் பிரதர். இந்த ரொம்ப அந்த மாதிரி சென்சிட்டிவானவங்க சரக்குன்னா அந்த உடனே நமக்கு ஆபத்து வந்துச்சுன்னு அட்டாக் பண்ண தான் பார்ப்பாங்க. அட்டாக் பண்ணுறது கிடையாது, பாடியை ஸ்டிப் பண்ணுவாங்க. அதை நம்மளை இது குட்டியிலேருந்து நம்ம கையில் பழக்கலாமா? அந்த மாதிரி டேம் பண்ணால் வளர்க்கலாம் பிரதர். டேமோட இருந்தவங்க தான். நான் என்ன பண்ணேன்னா ப்ரீடிங்காக விட்டேன். அப்படியே அவங்க திருப்பி அந்த இது பண்ண முடியல. இப்போ ஹாம்ஸ்டர்ஸு சுகர் கிளேஸ்லாம் நமக்கு வந்து வாட்டர்னா அலர்ஜி, தண்ணியில் விட முடியாது. ஆமாம், ஸ்வெட்டர்ஸு எல்லா ராடன்ஸும் பார்த்தீங்கன்னா தண்ணினா அலர்ஜி. இவங்களை வந்து நீங்கள் தண்ணியில் குளிப்பாட்டலாம், ஸ்விம்மிங்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம் பிரதர். உங்களை ஓகே குளிப்பாட்டலாம், தாராளமாக தண்ணியில் போட்டு குளிப்பாட்டலாம். எதுவும் இது பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கும் மீல்வாம்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை வெள்ளைக்கரு விரும்பி சாப்பிடுவாங்க பிரதர். இதில் மேக்ஸிமம் சைஸே இவ்வளோ தான்? இல்லை பிரதர், இன்னும் சைஸ் ஆவாங்க. இவங்க வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 year கூட ஆகலை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் குட்டி. இவங்க நல்லா ஃபுல்லாக இன்னும் வருஷம் இன்னும் சைஸ் ஆவாங்க பிரதர். இன்னும் சைஸ் ஆவாங்க. ஓகே சார். ஓகே. இப்போ இவ்வளோ நான் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபார்முக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபார்முக்குள்ளே போயிட்டு ஃபார்மில் வந்து என்ன மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக A to Z எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதுக்கான காமன் டிசீஸ் எந்த மாதிரிலாம் வரும், ஃபார்ம் வந்து எந்த மாதிரி செட்டப் பண்ணிக்காங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க.
உள்ள போ. இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ப்ரீடிங் ஏரியா. அப்படியே சுற்றி காமிங்க. இதுதான் வந்து ப்ரீடிங் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் டப்பு யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காண்டி பிளாஸ்டிக் டப்பு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி ஹீட் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்காண்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோ ஒரு பாக்ஸை நீங்கள் எந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கிங்கன்னு அப்படியே எடுத்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இப்போ மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா பெரிய பாக்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அடல்ட் மேல் இருக்காங்க பிரதர். ஓகே ப்ரோ. ஸோ கீழே இருக்க செப்பரேட் பாக்ஸ் சின்னது இல்லையா, இதில் எல்லாத்தையும் செப்பரேட்டாக ஃபீமேல் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பாக்ஸுக்கு என்ன டேட்டில் நம்ம மேட்டிங் போடுறோம், என்ன டேட்டில் அந்த கிளீனிங் நம்ம பெட்டிங் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, என்ன டேட்டில் நம்ம கிளீனிங் புதுசு மாற்றிருக்கோம் அப்படின்னு இந்த டன்னு போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களாம் இப்போ 23ஆம் நான் மேட்டிங் போட்டுருந்தேன். ஓகே. பார்த்தீங்க இவங்களாம் நான் பார்க்கும்போது லைவாக வந்து மேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் இன்னும் செக் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மோஸ்ட்லி ப்ரீட் பண்ண போகிறோம், நம்ம ப்ரீட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து நைட் டைம் தான் பிரதர் போகிறது பெஸ்ட்டு. நைட் டைம். ஸோ நைட் டைம் ஒரு மேல் ஃபீமேல் எடுத்து நைட் டைம் எடுத்து போட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸி டு ப்ரீட். ஓகே ஓகே ப்ரோ. ஈஸி டு ப்ரீட் பிரதர் அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க மேட் ஆகிடுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக பார்த்துலாம், சமயங்களில் மிட் நைட்டில் கூட அவங்க ப்ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு தெரியாது. ரெண்டாவது எப்படி நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீட் ஆகிடுச்சு. இப்போ மேக்ஸிமம் நான் வந்து என்னோட பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வந்து மேல் ஃபீமேலை ஒன்றா வச்சுருப்பேன் பிரதர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருவேன். ஸோ மேல் பார்த்தீங்க 15, அதாவது நம்ம மேட் ஆகி அதோட ப்ரெக்னன்சி டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 வாரம், மேக்ஸிமம் 2 வாரம் டு 18 நாள் மேக்ஸிமம். 18 நாளுக்குள்ளே அவங்க வந்து குட்டி போட்டுருவாங்க. 18 நாள். இப்போ எனக்கு நான்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் நான் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அதோட பெல்லி தெரிஞ்சிடும், இவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சிலர் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, புதுசாக ப்ரீட் பண்ணுறாங்கன்னா வெயிட் போடலாம்ன்றது. வெயிங் மிஷினை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம மேலோட ஃபீமேலை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபீமேலோட வெயிட் செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் திருப்பி நீங்கள் 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி வெயிட் செக் பண்ணிங்கன்னா ஒரு 20 கிராம் வரைக்கும் 20 கிராம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ரெக்னன்சியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை சமயங்களில் ஃபேக் ப்ரெக்னன்சி கூட ஆகலாம். அது வந்து நம்ம கிளைமேட்டு, அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிறது அதெல்லாம் பொறுத்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏன் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கண்ணாடி நிறைய பேர் பார்த்தா கண்ணாடியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டக்குன்னு வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணும், டக்குன்னு வந்து கூலிங் அப்சர்வ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ அவங்க பாடி பார்த்தீங்கன்னா சமயங்களில் படுக்கும்போதோ ஈஸியாக ஹீட் ஆகும், ஈஸியாக வந்து டக்குன்னு அந்த போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து டிலே. குட்டி போட்டாலுமே அந்த குட்டி வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதனால குட்டியை காப்பாற்றுறதுல நிறைய சிக்கல் இருக்குது. ரெண்டாவது நமக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பெட்டிங் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். கண்ணாடி தொட்டினா உடஞ்சிருமோ பார்த்து பண்ணணும். இது அப்படி கிடையாது, எடுத்து நம்ம அப்படியே வாஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் ப்ரோ ஒரு பாக்ஸ் எடுத்து நீங்கள் அப்படியே வந்து எந்த மாதிரி செட்டப் பண்ணி அப்படியே மேலோட்டமாக காமிங்க. ஓகே பிரதர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபீட் எப்படி மாட்டிக்கிங்க, அந்த இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் அந்த பெருசா வச்சிருக்கேன் அப்படின்னா, உங்க மேட்டிங் பண்ணணும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாக்ஸ் போட்டிருக்கேன். ஏன் ஏன்னா அவங்க கொஞ்சம் விளையாடுவாங்க, மேல் வந்து கொஞ்சம் சேஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட், அதுக்காக உங்களுக்கு வந்து பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு இது மாதிரி போட்டிருப்போம் நம்ம. இது எதுக்காகனா வென்டிலேஷனுக்காக. விஷயம் என்னன்னா இவங்களோட பல்லு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகே. ஸோ இவங்க அந்த மெட்டலை ரப் பண்ணும்போது அந்த பல்லோட வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிடும் பிரதர். எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பல்லு தான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. வேணா ஒரு வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்க. அதுக்காக தான் நம்ம போட்டுருக்க வென்டிலேஷனுக்காக. இது வாட்டர் பாட்டில் ஹோல் போட்டிருக்கோம். இதை மவுண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் வாட்டர் பாட்டில் போட்டோம்னா நார்மலாக அவங்களுக்கு தேவையானப்ப தண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் ஒரே சைஸ் தான், கொஞ்சம் சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், இவங்க வந்து கொஞ்சம் சிறுசா இருப்பாங்க. ஒரு பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த இப்போ பார்த்தா இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ரிட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் குட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபீமேல இந்த ஃபீமேல வந்து போட்டிருக்காங்க. இப்போ 4 குட்டி போட்டிருந்தாங்க அவங்க. குட்டி கூட இருக்கு. அப்பனா நம்ம குட்டி கூட தான் இருக்காங்க. இந்த அடியில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ நாண்டு வந்தாங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இருக்காங்களா ஒன்று இருக்கு ப்ரோ. 4 குட்டி போட்டிருக்காங்க அவங்க. இப்போ 2 நாள் ஆகுது குட்டி போட்டு. பப்புன்னு சொல்லுவாங்க, பிங்க் கலர்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு கண்ணு தெரியாது. இப்போ அம்மா வந்து வயிற்றுலேயே அவங்க அம்மா ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வயிற்றுலேயே வச்சிருப்பாங்க. பகல்லாம் 3 days ஆயிரும் பிரதர். அதுக்கப்புறம் தான் அந்த கலர் நியூட்ரிஷன் என்ன நியூட்ரிஷன்ல வருங்கிறது நமக்கு தெரியும் பிரதர். 4 குட்டி இருக்கு. அம்மா வயிற்றுல 2 ஃபீட் வயிற்றுலேயே வச்சிருக்காங்க. 2 பேரை பால் குடிச்சிட்டு இருப்பாங்க.
இந்த மாதிரி டயத்துல வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாலும் இது பண்ணாலும் குட்டிக்கு இருந்தா பத்தி கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரதர், இவங்களே குட்டியை கொண்டுருவாங்க பிரதர். டிஸ்டர்ப் பண்ணா அவங்களே குட்டியை கொண்டுருவாங்க. ஓகே, அப்போ வந்து இந்த அதாவது குட்டி அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேங்கிற பேர்ல இவங்க ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. அதுல குட்டி வந்து அடி ஆயிரும் பிரதர். அப்ப வந்து ஒரு எல்லாரும் வச்சிருச்சுனாலே நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஃபீடிங் மட்டும் போட்டுட்டு ஃபீட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார்ம்ல இருக்க க்ளீனிங் வந்து இதுக்கு எப்படி நமக்கு நான் இப்போ என்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இப்போ இந்த க்ளீனிங் டேட் போட்டிருக்கேன். இப்போ மேல் ஃபீமேல் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து 5 டேஸ்க்கு அப்புறம் பிரிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் 23ல போட்டிருக்கேன். நம்ம உங்களை பிரிக்கிறேன் அப்படின்னா 27ஆம் தேதி நான் 28ஆம் தேதி பிரிச்சிருவேன். பிரிக்கும் போது பெட்டிங் பூல்ஸ் மாத்திடுவேன் பிரதர். ஸோ திருப்பி மாத்திட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி நான் ஒரு பெட்டிங் மாற்றுவேன். ஏன் அப்படின்னா அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் அவங்க குட்டி போட்டுருவாங்க. குட்டி போட்டாங்கன்னா 21 நாள் நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பெட்டிங் மாற்றணும்னா டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால 21 நாளுக்கு முன்னாடி நான் பெட்டிங் மாற்றிடுவேன். மேக்ஸிமம் நான் டிஃபால்ட்டாகவே 14 டேஸ் கொண்டு வந்து அது நல்லா இருக்கு நல்லா இல்லை பெட்டிங்கை வந்து மாற்றிடுவேன். என்ன இவங்களோட ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இவங்க வந்து மோஷன் போக மாட்டாங்க, யூரின் போக மாட்டாங்க. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு கார்னர் மட்டும் உங்களுக்கு ஈரமாக இருக்கும். இந்த கார்னர் மட்டும். ஸோ இவங்க ஒரு கார்னர் ஒரு பாக்ஸில் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கார்னரில் மட்டும்தான் அவங்க யூரின் போவாங்க. வேஸ்டேஜ் எல்லாமே. அப்போ அந்த கார்னர் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு மோஸ்ட்லி நம்ம உங்களுக்கு டஸ்ட் இல்லை வேறு எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் பிரதர். இன்னொரு அட்வைஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுட்டு வந்து நம்ம போடுறோம், இன்னைக்கு ஃபுட்டு போடுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ஒரு நாள் அவங்க சரியாக எடுக்கலை அப்படின்னா அந்த ஃபுட்டை பழைய ஃபுட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பெட்டிங்கோட லைஃப் வந்து கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து குட்டி பார்த்தீங்க இல்லையா, அடுத்த ஸ்டேஜ் செமி அடல்ட் மாதிரி இந்த இருக்கு பாருங்க. இவங்க தான் இதில் அது செமி அடல்ட் மாதிரி. இவங்க செமி அடல்ட் ஸ்டேஜ். இன்னும் ஒரு திருப்பாதையா இன்னொரு 5 டேஸில் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அம்மாட்ட இருந்து பிரிச்சிடலாம் பிரதர். 5 டேஸ்ல பிரிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கையில் எடுக்கிறது இந்த மாதிரி பண்ணலாமா? கொஞ்சம் மோஸ்ட்லி 21 டேஸ் வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்றது இல்லை பிரதர். ஏன்னா அம்மாட்ட இருக்கட்டும்னு விட்டுறது. அவங்க ஃபீட் பண்ணுவாங்க, இன்னும் அம்மாட்ட ஃபீட் எடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா பாத்தீங்க, இப்போ உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசா இருப்பாங்க, இவங்க சைஸ் பெருசா இருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ இவங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், 1 2 3 ஒரு 11 குட்டி போட்டிருக்காங்க. இந்த 11 குட்டியில எல்லாரும் இவங்க தான் கடைசி போட்ட குட்டியா இருக்கும். நம்ம அந்த தமிழ்ல சொல்லுவாங்க சவள குட்டி அப்படிம்பாங்க. அவங்க எல்லாரும் ஃபீட் எடுத்திருப்பாங்க, இவங்க கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சைஸான குட்டியெல்லாம் முதல் எடுத்துருவேன், அம்மாட்ட இருந்து பிரிச்சுட்டு. அப்புறம் கடைசியா இன்னும் ஒரு 10 நாள் மட்டும் அவங்களை அம்மாவிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களை பிரிச்சு எடுப்போம் பிரதர். இப்போ வந்து நீங்க இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க இல்லையா, அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிறேன் பாருங்க. ரெடி டு செல். அவங்க வந்து இப்போ வந்து சேலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அது ஒரு பேஜ் இருக்காங்க. இது வந்து குட்டி எப்படி ப்ரோ வாட்டர் வந்து குடிக்குமா? பேரண்ட்ஸ்ட்ட வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பிரதர் இவங்க வந்து ரொம்ப பேரண்ட்ஸ்ட்ட வந்து ஃபீட் எடுத்துட்டு இருக்கும்போது வாட்டர் குடிக்குமா? எடுத்துக்குவாங்க பிரதர், ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அப்போ வந்து நீங்க உள்ளக்க போற ஃபீடையும் சாப்பிட்டுக்கோ, ஃபீடே எடுத்துக்குவாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 15 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க செல்ஃப் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் பாசிப்பேர் நான் எப்பயுமே நம்ம ப்ரீட் பண்றதுனால இயர்லி மார்னிங் எப்பயுமே நம்ம பாசிப்பேர் வச்சிருக்கோம். உள்ள இருக்கு பாசிப்பேர் போட்டுறது அவங்களுக்கு ப்ரீடிங்க்கு. இப்போ இங்கே ஃப்ரீயாக கூட பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, நல்லா தெரியும். டாப்பில் இது மேக்ஸிமம் உண்மையை போட்டு கிண்டிக்கிட்டே தானே இருக்கும். அது இதாவது அவங்க வந்து இவங்க இதுக்குள்ள இருந்தவங்க தானே, மண்ணில் இருந்தவங்க தானே. நம்ம எடுத்து நம்ம பெட்டா வளர்க்குறோம். அவங்க கொஞ்சம் அப்படியே சென்சேஷனாக அப்படியே பண்ணிட்டே தான் பிரதர் இருப்பாங்க அவங்க. ஓகே, இவங்க இது ஃபர்ஸ்ட் கிளச். இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, அவ்வளோ வேற இல்லை. இதான் முதல் தடவை குட்டி போடுறாங்க ஃபர்ஸ்ட் டைம், அதனாலதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அடல்ட்டா இருந்தால் கொஞ்சம் 2 கிளச்சு வந்து அவங்களுக்கு ஓகே நார்மலாக இருப்பாங்க. சரி வச்சிருங்க ப்ரோ. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பாக்ஸ்னா எத்தனை பேர் வளர்க்கலாம்? ஒரு பேர் தான். ஒரு பேர் நம்ம மேக்ஸிமம். இந்த சிரியன்ல அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, மேல் ஃபீமேல் நீங்கள் ஒன்றா வச்சுக்க முடியாது. 2 பாக்ஸ் கண்டிப்பாக, மேல் ஃபீமேல் தனியாக. இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபீமேல் வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 பாக்ஸ் தான் போடணும் ப்ரோ வச்சிருக்கிறதுக்கு. அது 21 நாளுக்கு வந்து குட்டி தான் எடுத்துடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை இல்லை பிரதர். அடுத்த ப்ரீட் அப்போ நீங்கள் ஃபீமேலை மட்டும் கொண்டு போய் நீங்கள் மேலோட போட்டுக்கலாம். இந்த பாக்ஸில் குட்டியில் அப்படியே இருக்கட்டும் இருக்க ஸ்டேஜ். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு கிளச்சுக்கு அப்புறம் மினிமம் 15 டேஸ் ஆகுது ஃபீமேலுக்கு வந்து ரெஸ்ட் நம்ம கொடுத்தே ஆகணும். அதுதான் ஹெல்த்தி. மினிமம் 15 டேஸ். நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை வச்சுக்கலாம், மினிமம் 15 டேஸ். இப்போ இதுக்கு டயட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் இப்போ நம்ம ஃபார்ம்னால காலைல எப்போயுமே உங்களுக்கு படுக்க போகிற ஸ்டேஜில் காலை ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் போட்டுருவேன். நம்ம ஊற வச்சு முளைக்கட்டில் பாசிப்பயிர் போடுவேன். ஒரு நாள் கொண்டக்கடலை ஊற வச்சு போடுவேன். ஒரு நாள் வந்து நிலக்கடலை ஊற வச்சு போடுவேன். இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் அவங்களுக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு ஈவினிங் 6 PM வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட் போடுவேன் ஒரு நாள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முட்டை வெள்ளைக்கரு ப்ரோட்டீனுக்காக கொடுப்பேன். நைட்டு ஒரு 8-9 மணி போல் பார்த்தீங்கன்னா மிக்சடு வெஜ்ஜு, கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலி, புடலங்காய், பூசணிக்காய், என்னென்ன காய் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ எல்லா காயும் நான் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது. ஒரு நாளைக்கு மினிமம் 3 வெரைட்டி. இது போக நம்ம பேபி ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, ஸ்வீட் கார்ன் கொடுப்பேன். இந்த ஐட்டம்லாம் உங்களோட டயட். இவங்க டிராஃப்ட்டு, ஜெர்பல் எல்லாத்துக்குமே டயட் வந்து சேம் தான் பிரதர். ஓகே ப்ரோ. இதெல்லாம் நீங்கள் அதாவது மார்னிங் டயத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஃபீடிங்கு. அது போக பேசிக்காக ஃபுட்டு காமனாக இருக்கிறதுக்கு என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணலாம்? இந்த பெல்லட்ஸ் இருக்குது பிரதர். இந்த பெல்லட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதில் எல்லாமே இருக்கும் பிரதர். எல்லா காம்பனன்ட்ஸும் மினரல்ஸ் எல்லாமே. இந்த பில்லட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பில்லட் தான் அந்த குச்சி புண்ணாக்குன்னு சொல்லிட்டு அதுதானே. இது அது இல்லை, இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சிரியன், டிராஃப்ட், ஜெர்பல் மட்டும் தான் பிரதர் கொடுக்க முடியும். வேற எதுக்கு கொடுக்க முடியும்? ரேபிட் கூட கொடுக்க முடியாது. ரேபிட் கூட. ஆமாம். இது இந்த பெல்லட்ஸ் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இவ்வளோ கொடுத்தாலுமே, இவ்வளோ ஃபீட் பண்ணாலும் டிஃபால்ட்டாக ஒரு 4-5 பெல்லட்ஸ் வந்து எப்போயுமே நம்ம வந்து பாக்ஸில் இருக்கும் பிரதர். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா? இது நம்மகிட்ட தான் பிரதர் கிடைக்கும். நம்மள மாதிரி பீடர்ஸ்டர் தான் கிடைக்கும். நம்ம ஹோல்சேலாக எடுத்து நம்ம 1/2 kg and 1 kg. நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து ஹாம்ஸ்டர்ஸ் எதுவும் வாங்கலை, அவங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்க. பில்லட் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர். பில்லட்ஸ் மட்டும் நம்ம பில்லட் மட்டும் தேவைப்படாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அது போக வந்து ஹாம்ஸ்டர்ஸு, ஹெட்ஜாக்கு, ஜெர்பிள் எல்லா வெரைட்டியுமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஃபியூச்சரில் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவார். நான் எல்லா இதுவுமே வந்து ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவை நான் போடுறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல பிரதர். இப்போ ஓகே, எந்த ஃபுட்ஸ்லாம் இருக்குது ப்ரோ? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் பம்ப்கின் சீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்ப்கின் சீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து குட்டி போட்டிருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பேரண்ட்டுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். ஏன்னா அவங்க இது கொடுக்குறதுனா என்ன பெனிஃபிட்? இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது பிரதர். ப்ரோட்டீன் இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் வந்து நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டு. நம்ம என்னதான் வந்து காய்கறி கொடுத்தாலும் எக்ஸஸாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதில் தான் கொஞ்சம் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்கள வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோக்குள்ள குட்டியை நம்ம காப்பாற்றி கொடுக்குறதோ அவ்வளோக்கு நமக்கு மணி. ஸோ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம எப்பயுமே கொடுப்போம். இது ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ சன்ஃப்ளவர் சீடு. சன்ஃப்ளவர் சீடு அது எல்லா இதுலேயும். சன்ஃப்ளவர் சீட்லேயே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் யூஸ் பண்ணுவோம் பிரதர். 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரைப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்கும். இந்த பிளாக் கலர் சன்ஃப்ளவர் சீடு இது கொஞ்சம் ஃபேட்டு ஜாஸ்தி. இது எடுக்கும்போது என்னன்னா இந்த நீங்க பாத்தீங்க இல்லையா, கொஞ்சம் ஷைனிங்கா இருப்பாங்க. அந்த ஷைனிங் காரணம் இதுதான். ஓகே, கொஞ்சம் ஃபேட் இருக்கும். ஸோ இந்த நம்ம இதுதான் நம்ம வாங்கி மொத்தமாக போட்டுக்கிறோம். அப்போ இந்த பில்லட் எதுக்கு ப்ரோ? அவங்க வந்து ஹெட்ஜாக், அது வந்து ஹெட்ஜாக் வந்து கேட் ஃபுட். அது கேட் ஃபுட்டு. ஆமாம், இது வந்து கேட் ஃபுட்டு. இது வந்து ஹெட்ஜாக் கொடுக்குறது. இது போக வந்து மீல்வாம் ட்ரையாவே கொடுத்தா சாப்பிட்டுமா? ஊற வச்சு கொடுப்போம் பிரதர். சாப்பிடும்போது ஒரு கிண்ணத்துல 1 ஹவருக்கு முன்னாடி வந்து நான் ஊற வச்சிருவேன். ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க பிரதர். உள்ள ஊற வச்சு கொடுப்போம். ஹெட்ஜாக் பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ஷார்ப்பாக இருக்கும். மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே டைரெக்டாக கொடுத்தா எடுத்துக்கும்னு சொல்லுவாங்க. அது டைரெக்டாக கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பப்படுத்த மாதிரி அதை டைரெக்டாக எடுக்காது. அது என்ன பண்ணணும்னா அப்படியே லபக்கு முழுங்கிடும். நம்ம ஊற வச்சு கொடுத்தோம்னா அதை நல்லா சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும். இது வந்து கேட் ஃபுட்டு. நம்ம வந்து ஹெட்ஜாக்கு இதுவும் மீல் வாங்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா. மீல் வாம்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து மதுரை லோக்கல்ல வந்து சுகர் கிளைடர் வந்து வளர்க்குறாங்க. என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் வந்து மீல் வாம்ஸ் கேட்குறாங்க. நம்ம கிளச்சும் நம்ம சுகர்ல நீங்கள் இப்போ மீல் வாம்ஸ் வந்து ப்ரீட் பண்ணி கல்ச்சர் போட்டிருந்தோம் பிரதர். இப்போ ஊடால ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா இல்லை ட்ரை மீல் வாம் வந்துடுது. ஸோ ட்ரை மீல் வாம் கொடுத்துட்றது. ஓகே, இது ஓப்பனில் இருக்கா? எடுத்துக்கலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை மீல் வாம் தான் கொடுக்குறேன் எல்லாருக்கும். இல்லை, இப்போ ஆக்சுவலி ட்ரை பண்ணிட்டாலும் இதில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குமா? இல்லை இது கரெக்டாக அந்த ப்ரோட்டீன் அந்த லெவலில் இருக்கும் பிரதர். இருக்குமா? ஏன்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ண வரைக்கும் கொஞ்சம் அந்த லைவாக கொடுக்கும்போது கொஞ்சம் அக்ரெசிவ் இருக்குது இவங்ககிட்ட. அதனால ட்ரையாக கொடுக்கும்போது அவங்க நார்மலாக ஏதோ ஒரு ஃபுட் எடுக்கும்போது அந்த ஸ்மெல்லை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அப்போ நான் இதுவும் நல்லா விரும்பி சாப்பிடுது. இது நல்லா எடுத்துக்கும் பிரதர். ஓகே, நல்லா எடுத்துக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து லைவ் நீங்கள் வந்து கிடைக்கலாட்டினா இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாக கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து லைவ் கொடுத்தா கொஞ்சம் அக்ரெசிவ் இருக்குன்றாங்க. அதனால் வந்து நீங்கள் ட்ரையாக கொடுக்குறது வந்து கொஞ்சம் இருக்குது. இதனால் வந்து ஸ்மெல் அந்தளவுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய ட்ரையாக வாங்கி வச்சுருக்கும் போது உங்களுக்கான எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம சிரியனில் பார்த்தோம்ல பிரதர், அடுத்து டிராஃப்டில் பார்ப்போம். ஓகே, இப்போ டிராஃப்டில் ஒரு வந்து ஒருத்தவங்க வந்து குட்டி போட்டிருக்காங்க. இருக்காங்க.
டிராஃப்ட்ல இந்த இருக்காங்க பாருங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 குட்டி வரைக்கும் தான் போடுவாங்க. இவங்க 4 குட்டி போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஓகே ப்ரோ. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடல்ட் ஸ்டேஜ் இந்த காமிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெடி டு இப்போ அம்மாட்ட வந்து பிரிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா யாரு குட்டி யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உள்ள பெருசாக இருக்காங்களே அவங்க தான் அம்மா, இவங்க குட்டி. இது வந்து சின்னமன் பைடுன்னு சொல்லுவோம். ஓகே ப்ரோ. இப்போ இந்த வெரைட்டி தான் நீங்க இப்போ கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த குட்டில இருந்து இப்போ எடுக்கும்போது குட்டி கொஞ்சம் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் டைம் கம்பல்சரி குட்டி கிடைக்கும். வேணா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்கும். ஓகே ப்ரோ. அது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒன்ஸ் நீங்க டேம் பண்ண ஓரளவுக்கு அவங்க டேம் ஆயிடுவாங்க பிரதர். இப்போ நம்ம அந்த டாக்லாம் கடிச்ச வேக்சின் போடுறாங்களா அந்த மாதிரி இது இவங்ககிட்ட ஒரு நல்ல இவங்ககிட்ட ஒரு சேஃப் அண்ட் குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கடிச்சா எந்த இன்ஃபெக்ஷன் கிடையாது. எந்த இன்ஃபெக்ஷன் கிடையாது. நீங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க தேவையில்லை, எதுவும் கிடையவில்லை. அது லைட்டாக வந்து கடிப்பாங்க, அது பயமுத்திரக்காக கடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கையில் பிளட் வந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்த்தீங்களா, அம்மா கூட நம்மளை கடிக்கவில்லை. குட்டி பார்த்தீங்க தொட்டோன்னா நம்மளை கடிப்பாங்க. எனக்கே கொஞ்சம் பயந்தேன். குட்டியை ஹேண்டில் பண்ண மட்டும் நான் கம்பல்சரி ஹேண்ட் க்ளவ் யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே. இப்போ உங்களுக்கு பிரிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க. சரினா ஒரு 4 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கீழே இந்த உண்மை போட்டிருக்கீங்களா? இதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாமா? மரத்தூள் யூஸ் பண்ணலாம் பிரதர். நான் சேஃபா யூஸ் மரத்தூளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பிரதர்? இது மரத்தூளை விட இது சேஃப் பிரதர். இப்போ என்னன்னா நம்ம மரத்தூள் பார்த்தீங்கன்னா குச்சியாக கூட இருக்கும், நமக்கு தெரியாது எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. இப்போ சமயங்களில் குச்சி இருக்கும், அது வந்து இப்போ குட்டியாக இருக்கும்போது அந்த குட்டியில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பிங்க் கலராக ரொம்ப சிக்ஸாக தான் இருக்குது. இப்போ மரத்தூளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குத்தி அது இன்ஃபெக்ஷனாக இருந்துக்கோ. ரெண்டாவது இந்த மேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் என்ன பண்ணால் உடனே வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. கொஞ்சம் அந்த டைமில் வந்து அதில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து அப்படி கிடையாது. உங்கள் நெல் உமியில வந்து பெருசாக ஒன்றும் இருக்க போகிறது. நம்ம என்ன நான் போடும்போதே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி தான் போடுவேன். நெல் உமியை நான் ஃபில்டர் பண்ணி தான் போடுவேன். அதை எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க? அந்த நம்மளோட இது இருக்குது பிரதர், அந்த ஃபில்டர் இருக்குது. சும்மா ஜஸ்ட் அதை வச்சு அழைச்சோன்னா ஏதாவது நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் போடுவோம். அந்த கண் இருக்கு இல்லையா? ஓகே. இந்த பெரிய கண்ணு இருக்கும், இதை வச்சு தான் நம்ம போட்டுக்கிறது. எதுனா தெரிஞ்சு கீழே சின்ன டஸ்ட் மட்டும் கீழே போயிடும், பெரிய ஜெனினா இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். இதை வச்சு தான் நம்ம போடுறது. ரெண்டாவது 14 டேஸ்க்கு ஒரு நம்ம ரெகுலராக மாற்றிடுறது. நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூடையில் எடுத்து வச்சிருப்பேன். அந்த இருக்குது இது ஃபுல்லாமே பெட்டிங் மெட்டீரியல் தான். ஓகே. நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுறது, எடுத்து வந்து நம்ம மாற்றிக்கிறது. ஓகே ப்ரோ. இது என்ன சொன்னீங்க, இந்த வெரைட்டி சொன்னீங்கல்ல, இதை நான் லைட்டாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, மேக்ஸிமம் சைஸ் என்னன்னு சொல்லி. பிரதர் இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, நான் இவங்களை எடுக்கலை, ஏன்னா இவங்க வைல்ட் ஆகிட்டாங்க. இது வந்து மைக்ரோ ஸ்க்ரூ. இல்லை, நான் வெளில எடுக்க வேணாம், நீங்கள் அப்படியே காமிங்க. நான் உள்ள இருக்காங்க பாருங்க, இவங்க தான் மைக்ரோ ஸ்கூல். இந்த வேர்ல்டு லீஸ்ட் ஸ்கூல். இப்போ ஒரு வைல்ட் ஆகிருக்காங்க, என்னால் எடுக்க முடியல, இல்லைன்னா எடுத்துருவேன். கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காங்க, பிரெக்னெண்டா இருக்காங்க, கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காங்க. மேல் ஃபீமேல் உள்ளதா இருக்கு. மேல் ஃபீமேல் எல்லாம் உள்ளதான் இருப்பாங்க. அவங்களை தேடிட்டு இருக்க முடியாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு விட்டுறது. மேக்ஸிமம் இது இவங்களும் ஹிடன்ல தான் இருப்பாங்க. ஹிடன் தான் பிரதர். ஆக்சுவலா இவங்களும் டைம் பண்ணலாம், இவங்களும் டைமா இருந்தவங்க தான். என்னன்னா நம்ம இப்போ நான் இவ்வளவு பெரிய ஃபார்ம்ல வந்து நான் ஒவ்வொன்றையும் டைம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால எல்லாரையும் பாதுகாக்க முடியாது, எல்லாரையும் கையில வச்சுட்டு இருக்க முடியாது. இதுக்கும் ப்ரீடிங் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி கூட பிரதர். இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட இவங்களும் ப்ரீட் ஆகிறதுக்கு வந்து 4 to 5 மாசத்துல அவங்க ப்ரீட் ஆயிடுவாங்க. பட் இவங்க லைஃப் டைம் கூட. இங்க ஜெர்பிள் பாத்தீங்க இல்லையா, ஜெர்பிளோட குட்டி பாத்தீங்கன்னா இந்த உள்ள அவங்க அம்மாவோட இருக்காங்க. அதனால ட்ரை பண்ணி பாருங்க இருக்காங்களான்னு. அதுக்குள்ளதான் இருக்காங்க. அந்த வராது அவங்க அப்பா அவரு உள்ளதான் ஹெடிங் ஸ்பாட் கொடுத்துறது அவங்களுக்கு. எத்தனை குட்டி ப்ரோ போட்டிருக்கு? இவங்க 3 குட்டி பிரதர். ஃபர்ஸ்ட் கிளட்ச். இவங்களும் 3 4 குட்டி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் கிளட்ச் 3 குட்டி போட்டிருக்காங்க. இப்போ சிரியன் பாத்தீங்க இல்லையா, இப்போ ரெடி டு சேல். இப்போ இவங்க தான் ரெடி டு சேல். அடுத்த சேலுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க. இல்ல மேல் ஃபீமேல் எப்படி இண்டிகேஷன் பண்ணுவீங்க? நம்ம திரும்பி பார்த்து அவங்களுக்கு தெரியும், பேக் சைடில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வாங்க, ஒன்றும் இப்போ தான் அவங்க பேரண்ட் வந்து பிரிச்சிருக்கேன், அதனால கொஞ்சம் அவங்க பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த இருக்கு இல்லையா, பினிஷ் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க வந்து மேல் இருக்கு இல்லையா. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம இந்த
இதை வச்சு தான் நம்ம பிறப்புறுப்பை வச்சு தான் நம்ம மேல் ஃபீமேல் பிரிப்போம் பிரதர். ஓகே. மேக்ஸிமம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நிறைய இருக்கு. பாண்டா அது ஒவ்வொரு கிளச்சும் ஒவ்வொரு மாதிரி வரும் பிரதர். இப்போ இது 3 பாண்டா இருக்கும். இது ஒயிட் அண்ட் கலர், இந்த பிஸ்கட் கலர்ல இருக்கும். பியூர் ஆல்பினோ இருக்கு. வெரைட்டிஸ் கலர்ஸ் நம்ம பேரண்ட்டை வந்து மாற்றி வைக்கிற போது அது மாறி வருது. இது ட்ரை கலர்னு சொல்லுவோம், 3 கலர் இருக்கும். தெரியும், பிளாக்கு அதெல்லாம் இருக்கும். ட்ரை கலர் கொஞ்சம் இப்போ தான் அம்மாட்ட வந்து பிரிச்சதுனால கொஞ்சம் அந்த கூச்சம் இருக்கும். அப்புறம் 2 நாள் அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க மாறிடுவாங்க. இது ரெடி டு சேல் பிரதர். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 1 மாதம் குட்டி. ஸோ இந்த கண்டிஷனில் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக டைம் பண்ணிடலாம். ஓகே. நம்ம அழகாக இப்போ நம்ம கையில் ஆல்பினோ வச்சும்போது பார்த்துருந்தீங்க இல்லையா? ஆமாம். அவர் மாதிரி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டு வந்துடலாம். இந்த ஸ்டேஜ் இப்போ இருக்கு இல்லையா, நம்ம எடுத்தோம் இல்லையா, இந்த மாதம் இந்த குட்டியில் எடுத்தால் இப்போ எப்படி பேசாமல் இருக்காரோ அந்த மாதிரி நல்லா அழகாக டைம் பண்ணிடலாம். எனக்கு ஒன்று ஒரு டவுட் என்னன்னா, ஒயிட்ல வந்து இந்த அளவுக்கு லாங் ஹேர் வந்திருக்குல்ல, கியூட்டா இருக்குல்ல, கலர்லேயே இந்த மாதிரி லாங் ஹேர் வருமா? கண்டிப்பாக பிரதர், இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லா கலர்லையும் எல்லா லாங் ஹேரும் வரும் பிரதர். எல்லா கலரில் மேக்ஸிமம் மேல் எல்லாத்துக்கும் வந்து லாங் ஹேர் வரும்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ நான் எடுக்கிற பார்த்தீங்கன்னா இவர் தான் முத என்கிட்ட வந்தவர் மேல். இவர் தான் பாண்டா. ஓகே. பாண்டா பேரண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி போடுறோம்ல. இப்போ வந்து இப்போ ப்ரௌன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரௌனு இதே மாதிரி போடுறோன்னா இவர் தான் எல்லா குட்டியும் அதே மாதிரி வந்துருமா? அப்படிங்கிறது கலரை மட்டும் நம்ம சூஸே பண்ண முடியாது, கெஸ்ஸே பண்ண முடியாது. இவங்க கிராண்ட் பேரண்ட்டு ஜீன்லாம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமயங்களில் இந்த கலரில் போட பியூர் பிளாக்லாம் வரும். கலர்ஸ் வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியாது. இவர் தான் பிரதர் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்த பாண்டா. அவருக்கு 1 வயசு ஆயிடுச்சு. அந்த ஒயிட் கட்டில் இதுக்கு ஹேர் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஃபுல்லி அடல்ட் பிரதர். இப்போ அவர் வந்து இப்போ தான் அவர் வந்து 4 மாதம் ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது இவருக்கு. இன்னும் வந்து க்ரோ ஆகும் இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு. சரி, உள்ள விட்டுருங்க. இவர் தான் பாண்டா. இவர் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முக்கு வந்தவர். இவர் தான் ஃபஸ்ட்டு மேலு. ஓகே ப்ரோ. நம்மளை அப்போ மோஸ்ட்லி நம்ம ஃபார்மில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் டைம் பண்ணியிருப்பேன். ஏன்னா நமக்கு இதுதான் ஃபுல் டைமு. ஸோ அதனால் ஏன்னா நம்ம ப்ரீட் பண்ணி சாப்பாடு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அவங்க பயந்துடக்கூடாது, டிஸ்டர்பாக இருக்கணும். எப்போவுமே அவங்களோட இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம. ஓகே. இப்போ சொல்ல போனால் நம்ம ரீட்டெயிலையும் கொடுத்துட்ருக்கோம், லாட்டாகவும் செல் பண்ணிகிட்டு இருக்கோம் பிரதர். முதல்லேருந்து இப்போ சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லா சரௌண்டிங்லையும் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். கடைகளுக்கும் சப்ளை பண்ணுறோம். ஓகே ப்ரோ. இப்போ மேக்ஸிமம் வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் எந்த மாதிரி பார்த்துக்கலாம்? இப்போ வெயில் காலத்தில் வந்து வெயில் காலம் மழை காலம் பிரச்சனை இல்லை பிரதர். எதுவுமே டைரெக்டாக சன்லைட் படாமல் உங்களை பார்த்துக்கணும் பிரதர். ஓகே. 2வது அதிகமாக நாய்ஸு இல்லாத இடத்துல வச்சுக்கணும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இவங்களோட கேரக்டரைஸ் என்னென்னா பகல் பூரா தூங்குவாங்க. இவங்க ஈவினிங் அப்போ தான் ஃபுல்லாக ஆக்டிவ் ஆவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாக் வளர்க்குறோம், நம்ம வேலைக்கு போயிடுவோம். டாக் என்ன சின்ன காலைல பகல் பூரா ஆக்டிவாக இருக்கும். நம்ம வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க டயர்ட் ஆகிடுவாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது, பகல் பூரா தூங்குவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே. இப்போ நம்ம லைட்டை போட்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணுறோம்னா அவங்க தூங்க போயிடுவாங்க. ஈவினிங் 6 PM அப்புறம் ஃபுல்லி ஆக்டிவ் ஆகிடுவாங்க. என்னென்னா இவங்களுக்கு அதிக நாய்ஸி ஆகாது, ரொம்ப ஹீட் ஆகாது. ஸோ அதை வச்சு இவங்களுக்கு பிரச்சனை ரூம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னென்னா சம்மர் டயத்தில் ப்ரீடிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும்ன்றது. ஓகே. நம்ம மாதிரி தான் ஈஸியாக ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ஈஸியாக அபார்ட் ஆகிடும். மேட் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்படி பண்ணாலுமே சக்ஸஸ் ஆகாது. ஓரளவுக்கு அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் அபார்ட் ஆச்சுன்னா வந்து நார்மலாக ஒன்றும் இஷ்யூ இல்லை பிரதர். என்னன்னா திருப்பி ஒரு 10 நாள் 15 நாள் ஆகும் திருப்பி ஹீட் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. மேல் எப்பவுமே ரெடியாக இருக்கும், ஃபீமேல் ரெடியாக இருந்தால் மேல் போய் டிஸ்டர்ப் ஆகும்போது 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது சண்டை பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கலாம். பார்ட்டிஷன் பண்ணி சண்டை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரிச்சுறது, இல்லை பார்ட்டிஷன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே. ப்ரீட் பண்ணுற மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் யாரும் ப்ரீடுங்கிறதுக்கு வாங்குறது இல்லை. அவங்க பேராக வாங்குவாங்க. இப்போ நிறைய பேருக்குலாம் தெரியும்னா அது கன்சீவாக இருக்குன்னே கூட தெரியாது. குட்டி போட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கால் பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ நிறைய ஃபேமிலியில் குட்டீஸ் வச்சுருக்கவங்க, குழந்தை வச்சுருக்கவங்கலாம் விரும்புறது வந்து சிரியனை தான் விரும்புகிறாங்க. ஆமா, அதுதான் வந்து எந்த இஷ்யூ கிடையாது. செமி ஆர்டர்லயும் கிடைக்க மாட்டேங்குது, குட்டிலையும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கூட சத்தம் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம்லாம் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக அவங்க சத்தமே போட மாட்டாங்க. ரொம்ப சத்தமே கிடையாது, ரொம்ப பொலைட்டுங்க. அப்போ வந்து பேர்ட்ஸ் மாதிரி இதுக்கு வந்து நாய்ஸ் அவ்வளோ வராது. நாய்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சைலண்ட்டு, சேஃப் அண்ட் செக்யூர். இப்போலாம் நீங்கள் ஃபார்முக்குள்ள இருக்கீங்களா, இவ்வளோ வெளியே இருக்கே, ஸ்மெல் இருக்கான்னு பார்த்தீங்களா? ஸ்மெல் இல்லை, ஸ்மெல்லே கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஸ்மெல் என்ன வருதுன்னா பச்சை பை ஸ்மெல் தான் இருக்குது. பச்சை பை ஸ்மெல் தான். பச்சை ஸ்மெல் நம்ம ஊற வச்சு கொடுக்குறோம் இல்லையா? சரி, ஒன்றும் இல்லை, இருங்க வரேன். ஓகே ப்ரோ. சரி, அடுத்து நம்ம வெளில பார்த்துடலாமா? வெளியில போயிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ.
ஓகே ப்ரோ. அடுத்து என்ன பேர்ட்ஸும் நீங்கள் பண்ணுறீங்க? பேர்ட்ஸ் பண்ணும்போது பேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபுல்லி ஹேண்ட் டைமில் மட்டும் பண்ணுறோம் பிரதர். ஹேண்ட் டைம். இப்போ என்னன்னா இது ஃபுல்லாமே நம்ம ஓன் சிக்கு, நம்ம பேர்ட் ஃபார்மும் வச்சுருக்கோம். அந்த பேர்ட் ஃபார்ம் டூர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ வந்து நம்ம ஓன் ஃபார்மோட சிக்கு தான் நம்ம ஹேண்ட் ஃபீட் சிக்காக எடுத்து நம்ம டேம் பண்ணுறோம். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஃபுல்லி டேம்டு ஆனவர். இதான் ஒருத்தர் இருக்கார், இவர் வந்து லுட்டினோ, இவங்க வந்து எல்லோ ஃபேஸு, இவங்களும் காட்டில் தான். ஸோ இது இவர் பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸு, நம்ம ஃபார்மில் வந்தவர். ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்த ஃபார்ம் இதுக்கு. ஸோ இப்போ நம்ம இவங்களே ஹேண்ட் டைம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஓகே. இவங்க வந்து காக்டெயிலில் ஆல்பினோ வெரைட்டி, ஃபுல்லாக ரெட் ஐ, எல்லாமே ஆல்பினோ ரெட் ஐ தான். ஆமாம் பிரதர், ஃபுல்லி ஹேண்ட் டைம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பிரதர். இப்போ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ஃபார்மோட சிக்கு தான். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு மேடம். இந்த ஹேண்ட் டைம் பண்ணிங்களா ஆஃப்ரிக்கன்? ஆமாம் பிரதர், நம்ம ஹேண்ட் டைம் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்க மாட்டானுங்க இவங்க. இல்லை நான் கூப்பிட்டேன் ஓடிட்டே இருக்கு. இல்லை அது கொஞ்சம் ஆள் தெரியணும் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டேம்டு. இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபெதரே கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேம் பண்ணி வச்சுருக்கேன். ரிங் வெரைட்டி தான் அதுவும்? எது ரிங் வெரைட்டி தான் பிரதர், இவங்களும் ரிங் வெரைட்டி தான். அவர் தான் கொஞ்சம் சென்சிட்டிவான பட பஜ்ஜீஸ் நானும் கூப்பிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம உள்ளே தான் வச்சுருக்கோம் ஃபார்மில். ஓகே. அந்த காக்டெயில் ஃபார்ம் வந்து நம்ம செப்பரேட்டாக பக்கத்தில் இருக்குது. நம்ம அடுத்த டூர் வந்து நம்ம பேட் ஃபார்ம் போடலாம் பிரதர். ஸ்மால் கன்னூர்ஸ் இருக்குது, சங்கனூர் இருக்குது, எல்லாமே இருக்குது பிரதர், எல்லாமே இருக்குது. ஸோ பா 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 ஓகே ப்ரோ, இந்த வீடியோ முடிச்சிடலாமா? ஓகே பிரதர். ஓகே, தேங்க்யூ ப்ரோ சப்போர்ட் பண்ணதுக்கு. நன்றி. ரீட்டெயில் சொல்லிடுறேன். கீழே வந்து என் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ ஹேம்ஸ்டர்ஸு ஆர் பேட்ஸ் ஹேண்ட் டேம்டு வேணும்னாலும் சரி, ஹேண்ட் ஃபீட் சிக் வேணாலும் சரி, என் நம்பர் கீழே இருக்கும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. ப்ரோவோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் அது போக வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் பார்த்து ஏதாவது உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லிடுறேன் ப்ரோ. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் ஏ டு இசட் சொல்லுவார். எல்லாமே உங்களுக்கு பண்ணி தருவார். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.